எல்லாருமே வந்து கவனப்படி கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய ஸ்கீம் இது. இது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி வந்து செலவுப்பட்டு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து மிக முக்கியமானது. இது வந்து இந்த ஸ்கீமுடைய என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்றத வந்து நம்ம விளக்குறோம். இப்போ கம்பெனி ஃபுல்லாக வந்து அது என்னன்றது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். வில்லேஜையும் சேர்த்து இந்த ஸ்கீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாக நம்ம கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு 2 ஏக்கர் லேண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை வந்து அபிவிருத்தி செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லேஅவுட்டாக போடணும்னு நினைப்போம், அல்லது ஒரு பில்டிங் கட்டணும்னு நினைப்போம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து பேசிக்காக ஒரு அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கோம். ஸோ அப்ரூவல் வாங்கணும்னா அதுக்கு வந்து மறுபடியும் ஒரு அணுகு சாலை இருக்கணும், ஒரு ஆக்சஸ் ரோடு இருக்கணும். பிறகு அந்த லேண்ட் யூஸ் வந்து நம்ம சிஎம்சிஓட லேண்ட் யூஸ் மேப்போட ஒத்து போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் யூஸாக இருக்குன்னா நம்ம அதில் வந்து டைரெக்டாக ரெசிடென்ஷியல் குடியிருப்பு பகுதியாவோ இல்லை கமர்ஷியல் ஆக்டிவிட்டியோ நம்ம டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ரீகிளாசிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ ரீகிளாசிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண பிறகு தான் அந்த லேண்டில் வந்து நம்ம குடியிருப்போ இல்லை வணிக உபயோகமோ செய்ய முடியும். ஸோ இந்த ப்ராசஸே வந்து வில் டேக் டைம். ஸோ இல்லை மனை பிரிவு லேஅவுட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு இதில் 8.5 ஏக்கர் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 8.5 ஏக்கர் லேண்டில் வந்து சாலைக்குன்னு ஒரு 30% லேண்டு போயிடும். பூங்கா பார்க்குக்காக ஒரு 7% போகும். பொது நோக்கம் அதாவது பப்ளிக் பர்பஸ் பிளாட்னு சொல்றோம் இல்லையா, இப்போ 1% நம்ம ரிசர்வ் பண்ணுறோம் இருக்கிற இப்போ ரூல்ஸ் படி. ஸோ அதுக்கு ஒரு 0.7% ரிசர்வ் பண்ண வேண்டியிருக்கும். அது போக நம்ம பெரிய லேஅவுட்ல மோர் தென் 10,000 ஸ்கொயர் மீட்டர் 2.47 ஏக்கர் இருக்கிற ஒரு லேண்ட்ல வந்து மினிமம் வந்து ஒரு 10% நம்ம இடபிள்யூஎஸ்க்காக ரிசர்வ் பண்ண வேண்டியிருக்கும். இடபிள்யூஎஸ் பொருளாதார பின்தங்கிய பகுதியினருக்காக நம்ம ஒரு 10% காஸ்ட் ரிசர்வ் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதெல்லாம் போக நமக்கு வந்து ஓனர்ஸ்க்கு மறுபடியும் விற்கிறதுக்கு பிளாட்டா கிடைக்க போற பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 53% 55% கிடைக்கும். வழக்கமாக இதுதான் ஒரு பெரிய லேஅவுட்ல கிடைக்கக்கூடிய ஒரு சதவீதம். ஸோ அதில் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து பூங்கா போட்டிருப்போம், பார்க்ஸ் போட்டிருப்போம், பப்ளிக் பர்பஸ்க்காக ஒரு 1% லேண்ட் கொடுத்துருப்போம். அது தவிர சாலைகள் இருக்கும். இதுதான் இந்த வசதிகள் மட்டும்தான் ஒரு லேஅவுட்ல இருக்கும் வழக்கமா. ஸோ இந்த ரீகிளாசிஃபிகேஷனும் அப்ரூவலுக்குமா வந்து அப்ராக்சிமேட்டா வேகமா பண்ணும்போது ஒரு 6 மாதத்துக்கு முடியலாம். வழக்கமான ப்ரொசீஜர்ல ஒரு 6 months to 8 months நமக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதும் பிளஸ் அதில் வரக்கூடிய வசதிகளும் பார்த்தீங்கன்னா இது நம்மலாம் 3 வசதி மட்டும்தான் எல்லா லேஅவுட்ஸ்லையுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பைலட் ப்ராஜெக்டா ஆரம்பிச்சது. ஸோ பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு நிதி கொடுத்தாங்க, 1 crore கொடுத்தாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுல தான் நம்ம வந்து இந்த பகுதியை நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஸோ இதுல வந்து ஒரு பெரிய பார்சல் ஆஃப் லேண்ட் நமக்கு வேணும், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 300 ஹெக்டேர் வேணும், 600 ஏக்கர் கிட்ட வேணும் அப்படிங்கும்போது இந்த இடம் நல்ல இடமா தெரிஞ்சதுனால, நிறைய வளர்ச்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிற இடமா தெரிஞ்சதுனால இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்கும், சில பார்சலுக்கு ரோடு பப்ளிக் ரோடு ஆக்சஸ் கிடைக்கும், சில பார்சல் ஆஃப் லேண்டுக்கு வந்து நமக்கு ஆக்சஸ் கிடைக்காம இருக்கும். பார்த்தீங்கன்னா 28 ஒரு நம்பர் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வசதி கிடையாது. 29, 27, 26, 33 இதுக்கெல்லாம் வந்து ரோடு இருக்கு. பட் அதே வந்து நம்ம இந்த ஸ்கீமா டெவலப் பண்ணும்போது நமக்கு சாலை வசதி கிடைக்கும். பிறகு எல்லாம் கொடுக்கறதுக்காக ரீடைன் பண்ணது போக பேலன்ஸ் வந்து லேண்ட் ஓனர்ஸே தெரிவிக்கணும், அந்த டெவலப்மெண்ட் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட அட்ராக்டிவ். இது அது இல்லாமல் நம்ம டெவலப் பண்ண பிளாட்டாக கொடுக்கறதுனால நம்ம சாலை வசதி, மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் வாட்டர் சப்ளை, சீவேஜ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் நம்ம வந்து ஏற்படுத்திடுறோம். அதனால உங்களுக்கு மொத்த ஸ்கீமோட ஸ்கீமேட்டிக்கா நம்ம சொல்றோம். இதுல இப்போ சப்போஸ் இப்போ நம்ம கிட்ட 100% லேண்ட்ல இருந்து 60% வந்து டைரக்டா நம்ம வந்து லேண்ட் ஓனருக்கு திருப்பி கொடுத்துருவோம். பர்சன்ட்ல நம்ம என்னெல்லாம் பண்ண திட்டமிடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுல வந்து 30-35% வந்து நம்ம உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு யூஸ் பண்ணுவோம். 80% எதுக்காக அந்த டெவலப் பண்ற ஒரு பயன்படுத்தி அதுல இருந்து வர பணத்தை இந்த உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் ஏற்படுத்துறதுக்காக இந்த 5% ஒரிஜினலா நம்ம கிட்ட என்ன பிளாட் இருக்கோ அதுக்கான வேல்யூல இருந்து 4.69 மடங்கு வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இடத்துக்கு இடம் மாறுபடுது. நம்ம கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.9 times தான் இதுல வந்து இன்க்ரீஸ். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நமக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஆக்ட். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேஜ் இருக்கிற ஒரு இதுல வந்து நம்ம பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஆபீசரையும் நியமிச்சிருக்காங்க. இதுக்காக பிறகு உங்களுக்கு 2
உரிமையாளர்கள் வந்து அது மேல எல்லா அப்ஜெக்ஷன்ஸ் ஆட்சேபனை ஆலோசனை எதிர்த்தாலும் தெரிவிக்கலாம். அதையெல்லாம் நம்ம வந்து ஒன்று சேர்த்து அதுக்கான சரியான பதில்களை தயாரித்து உங்களுக்கும் தெரிவிச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கும் பேப்பர்ல மறுபடியும் அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் 2 months உங்களுக்கு டைம் இருக்கு. அது பிறகு சரி பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறோம். ஒன்ஸ் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்தில் நம்ம அப்ரூவ் பண்ற காலகட்டம் வரைக்கும் நம்மளால அதை டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. நீங்க அப்ரூவலுக்கோ போக முடியாது. நெக்ஸ்ட் வந்து பில்டிங்கோ லேஅவுட்டோ ப்ரொமோட் பண்ண முடியாது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாலைகள் மற்ற உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான லேலம் மட்டும் அப்ராப்ரியேட் பிளானிங் வருஷம் வரும். ஸோ தட் அவங்க வந்து உடனடியாக சாலைகளை போட ஆரம்பிச்சிடலாம். சாலைகளை போட ஆரம்பிச்சாவே உங்களுக்கு என்னென்ன பிளாட் எங்கே இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாலை வசதி கிடைச்சிடும். சாலை வசதி கிடைச்சதுமே நீங்க வந்து அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க லேஅவுட் போடுறதா இருந்தாலும் பில்டிங் அப்ரூவலாக இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான கட்டம். இது வந்து நீங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து டிஃபைன் பண்றது மட்டும்தான் அடுத்த 2 கட்டங்களில் நடக்கும். இது வந்து 3வது ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிராஃப்ட் ஸ்கீம், அடுத்தது வந்து பிரிலிமினரி ஸ்கீம். பிரிலிமினரிங்கிறது நீங்க சொன்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், இப்போ ஓனர்ஷிப்ல வந்து மறுபடியும் ஒரு சப்ரேஷன் வந்திருக்கு, அதை நம்ம ஆட் பண்ணணும், பட்டால வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு எக்ஸ்டென்ட்ல அதை சரி பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரிலிமினரி ஸ்கீமை நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். அந்த பிரிலிமினரி ஸ்கீம்ல இதுக்கான செலவினங்கள் என்னென்ன செலவு பண்ண போறோம், எவ்வளவு ரோஸ் தானே செலவு, மற்ற உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், நீங்க வந்து ஏதாவது டெவலப்மெண்ட் சார்ஜ் கட்ட வேண்டியது அதுக்கான அந்த ஒர்க்கிங் ஷீட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிரிலிமினரி ஸ்கீம்ல நம்ம கவர்மெண்ட் அனுப்புவோம். ஒன்ஸ் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு மியூட்டேஷன் ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம எந்த ப்ளாட் நீங்க லேஅவுட் போட்டு வித்தாலும் பில்டிங் பண்ணி வித்தாலுமே பட்டா மாறுதல் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம போய் தான் அப்ளை பண்ணி வாங்குவோம் வழக்கமா. பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டே வந்து ரெப்ளிகேட் பண்றாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டோடையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்டோடையும் கோஆர்டினேட் பண்ணி பட்டா மாறுதலை இவங்களே பண்ணிடுவாங்க. மியூட்டேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து தானாவே நடந்துடும். ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது முடிஞ்சதுக்கு பிறகு ஃபைனல் ஸ்கீம் வந்து ஃபைனல் ஜஸ்ட் ஃபார் ஃபிக்ஸ் பண்றது, அதுதான் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த ஸ்கீம் இவ்வளவுதான், இதோட முடியுது. ஸோ இந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம உள்கட்டமைப்பு ஸோ இந்த முடிகிற சமயத்துல வேலையும் முடிஞ்சிடும். உங்களுக்கான லேண்டும் கம்ப்ளீட்டா உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்டேஜஸ் இன்வால்வ் இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல. ஸோ இதுக்கான காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம 14/3/24 இது ஆரம்பிச்சது. ஸோ முடிகிற டேட் பார்த்தீங்கன்னா 14/10/2027. பட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இன்னும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வருஷத்துல எல்லாத்தையும் முடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்ட் ஸ்கீமை நம்ம டிசம்பருக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். டிசம்பருக்குள்ள அனுப்பும்போது உங்களுக்கு அந்த பப்ளிகேஷன் நாங்கள் பேப்பர்ல போட்டுருக்கேன். நீங்க 2 monthsல கொடுக்குற அப்ஜெக்ஷன் சஜஷன்ல அதுக்கான பதிவு தயாரிச்சு நாங்கள் கவர்மெண்ட் அனுப்பிட்டோம்னா கவர்மெண்ட் வந்து இமீடியட்டா அதுக்கான ஆர்டர் கொடுக்க தயாரா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா February 25க்குள்ள அந்த டிராஃப்ட் ஸ்கீம் அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி அப்ரூவ் ஆகிற பட்சத்துல நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஃபைனல் ஸ்பாட்ல நீங்க வந்து டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கலாம். அப்ரூவல் கேட்கலாம், அதுக்கப்புறம் பில்டிங் அப்ரூவல் வாங்கி நீங்க டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சின்ன February 25 தான் நமக்கு கட் ஆஃப் மாதிரி வச்சிருக்கோம். அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஸ்கீம்ல வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு நமக்கு யாருக்கு எந்த இடம் எவ்வளவு மெஷர்மெண்ட் எல்லாமே நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அந்த சமயத்தில் நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ இதுல வந்து 600 ஏக்கர் மொத்தம் எடுத்திருக்கோம். கோவில்சேரி கிராமத்திலையும் அகரமே அப்புறம் மாடப்பாக்கத்துல பெரும்பாலான பகுதி மாடப்பாக்கத்துல தான் இருக்கு. ஸோ அதுல நம்ம ஒரு சர்வே கிட்ட இருந்து நம்ம டீடைல்ஸ் வாங்கியிருக்கோம். பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்பி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எப்படிலாம் இருக்கு, எத்தனை சர்வே நம்பர் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒவ்வொரு சர்வே நம்பர்ல எத்தனை சப்டிவிஷன் இருக்குங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். சில சின்ன சின்ன விவரங்கள் எங்ககிட்ட இன்னும் கிடைக்காம இருக்கு. நீங்க சொல்ல அதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிப்போம். ஸோ இப்படி இருக்கிறது வந்து சர்வே நம்பர், இது இருக்கிற மொத்தமே சர்வே நம்பர். ஸோ இதை நம்ம ஒருங்கிணைச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி சாலை அமைப்பு எப்படி போடணுங்கிறத டிசைட் பண்றோம். ஸோ எங்க இருந்து ஏற்கனவே நமக்கு கோவில்சேரியில ஏதாவது ரோடு இருக்கா, அகரமேல ஏதாவது ரோடு இருக்கா, நம்ம சித்தாலப்பாக்கம் ஏரிக்கும் மாடப்பாக்கம் ஏரிக்கும் இடையில ஏதாவது ரோடு இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு அந்த ரோடு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரோட் ஃப்ரேம் நெட்வொர்க் நம்ம போடுறோம். அது அடுத்த இதில் காமிச்சிருக்கு. இப்போ அதெல்லாம் சரி பண்ணி ரோடு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளாட் வைக்கிறோம். பிளாட் வந்து ஒவ்வொரு சப்போசிங் அந்த 177 பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் இருக்கும். அதுல வந்து கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து ஒரிஜினலான ஷேப். அந்த ஒரிஜினல் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா மேலே கீழே அப்படியே இந்த ரோட கட் பண்ணி ஒரு எல் ஷேப்ல இருக்கு. அது வந்து 177 மாறி இருக்கும். ரெட் கலர்ல காமிச்சிருக்கிறது நம்ம மாறின பிறகு இருக்கிற ஷேப். அதே மாதிரி தான் கீழே அந்த 169 கிரீன் கலர்ல இருக்கிறது ஒரிஜினலா இருக்கிறது. நம்ம ரெட் கலர்ல மாத்தினது வந்து கரெக்ட் பர்ஃபெக்டா ஒரு ரெக்டாங்குலா இருக்கு, ஒரு கார்னர் பிளாட் மாதிரி வருது. ஸோ ஒவ்வொரு பிளாட்டையும் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்க 1 ஏக்கர் இருக்குதுன்னா நம்ம
60% 60 சென்ட் போயிடும், உரிமையாளருக்கு திருப்பி தரணும். 40 சென்ட் வந்து ரோடு அதுக்கெல்லாம் போகும். ஸோ 60 சென்ட் நம்ம எந்த ரோட்ல வச்சோம் அவங்களால மேக்ஸிமம் ஒரு FSI கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரோட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 24 அடி 24 மீட்டர் ரோடு தான் இதுல மேக்ஸிமம் விட்டு வச்சிருக்கோம். 24 மீட்டர், அதாவது 80 அடி 40 60 அடி 40 அடி 30 அடிக்கிறது தான் குறைஞ்சபட்சம் வச்சிருக்கிற ரோடு. மற்ற எதுவுமே வந்து 7.2 அந்த மாதிரி 24 ஃபீட்லாம் நம்ம இதில் வைக்கல. மினிமமே வந்து 30 அடி ரோடு தான் வச்சிருக்கோம். 30 அடி ரோடு இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற தமிழ்நாடு கம்பைன்ட் ரெகுலேஷன் படி எத்தனை ஃப்ளோர் போகலாம் அப்படிங்கிறத தெரியும். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து அந்த மாதிரி ரோடு தான் வச்சுருக்கோம். எந்த ரோடுமே டெட்டா இருக்காது, ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டியோட தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம சர்வே நம்பர்ஸை கம்பைல் பண்ணது. எல்லா சர்வே நம்பர்ஸும் கிடைச்சது அத்தனையும் FMBயோட நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். இது தவிர நம்ம எல்லோ கலர்ல இருக்கிறது இப்போ லேண்ட் யூஸ் மேப், செகண்ட் மாஸ்டர் பிளான்ல இருக்கிற லேண்ட் யூஸ் மேப் வச்சு தான் இந்த கலர் போட்டுருக்கோம். 54% இருக்கு. எல்லோ கலர்ல இருக்கிறதுல ஆதார குடியிருப்பு உபயோகப்படுது இதெல்லாம் இருக்கு. ஸோ நீங்க பெரும்பான்மையா இருக்கிற அந்த கிரீன் கலர் போர்ஷன் எல்லாம் நீங்க வேற ஏதாவது யூஸ்க்கு ரீக்ளாசிஃபை பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களால போக முடியும். கலெக்ட் பண்ண சப்டிவிஷன் மேப் இதுல வந்து நம்ம கவர்மெண்ட் லேண்டு, அப்புறம் நீர்நிலைகளை மார்க் பண்ணிருக்கோம், கோவில் நிலங்களை மார்க் பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து இருக்கு இதுல வந்து இப்ப சப்போஸ் ஒரு பர்டிகுலர் நில உரிமையாளர் வந்து 2-3.46 ஸ்கொயர் கிலோமீட்டர் அதை வந்து இந்த நில சேகரிப்பு அபிவிருத்தி திட்டத்தையும் எப்படி நமக்கு பெர்சன்டேஜ் மாறுதுன்னு சொல்லிட்டு மற்ற ஃபெசிலிட்டிஸ் லைக் ஸ்கூல்ஸ்க்கு அதெல்லாம் இடமே இருக்காது. யாராச்சும் போய் இன்வெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி வாங்குற மாதிரி இருக்கும். அது தவிர எப்படி எந்த காரணம் கேட்டாலும் தெரியுது. இவங்களே சொல்றாங்க 80% இப்போ நாங்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு விவசாயம். அதனால எல்லாருமே எங்க பகுதியில் நம்ம எல்லாம் விவசாயம் பண்ண சொல்றாங்க. அதனால எங்க எல்லாமே விவசாய எல்லாமே வந்துருக்காங்க. இது எல்லாருமே இவங்க அவங்களோட இதுவே பார்த்தீங்கன்னா 80% லேண்ட் வந்து விவசாய லேண்டாக தான் இருக்கும். இன்னைக்கும் அந்த படத்தை நம்ம இதை விவசாயத்தை அழிச்சுட்டு டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே விருப்பம் இல்லை. என்னோட விருப்பம் எல்லாமே அவங்க எல்லாமே விவசாயம் பண்ணுற ஒரு எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ஏதோ நாங்கள் எல்லாம் இது பண்ணிடுவோம். விவசாய சட்டத்தில் விவசாய சட்டத்தில் விவசாயம் விவசாய சட்டத்தில் விவசாய சட்ட தலைவர் விவசாயம் பண்றாங்க. வாழசாலுமே அவங்க வந்து இப்ப நடந்துருக்கு. இந்த ஸ்கீம் பண்ணா அவங்களுக்குலாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த வழியும் இல்லாத போகுது. அதனால இந்த ஸ்கீம் வேணாம். மானப்பாக்கம், நூத்தஞ்சேரி, மதுவஞ்சேரி இருக்கிற நிலத்தை தான் எடுக்க போறாங்க. கோயிலாஞ்சேரியில் 30%, அங்கலத்தில் 4%. கேட்டு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுடைய பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ். நீங்க என்ன சொல்றீங்களோ அது அரசாங்க கவனத்துக்கு எடுத்து போக வேண்டியது என்னுடைய வேலை. அரசாங்கம் ஒரு ஸ்கீமை போட்டு டெவலப் பண்ணி சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டீங்கன்னா நான் என் கருத்தை நான் சொல்ல முடியும். ஆனா உண்மையிலே விவசாய காலமா இல்ல சில பேர் வந்து ஏதோ பேர் வந்து பேசிட்டு போறதோட சரியா இருக்காது. நீங்க இன்னொரு வாட்டி கூட ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறாங்கன்றத இப்போ உங்களுக்கு சொல்லிருக்காங்க. நீங்க கிராமத்துல கூட போட்டு கிராமத்துல உட்கார்ந்து நீங்க இன்னொரு வாட்டி பேசிட்டு கூட நீங்க சொன்னீங்கன்னா சிஎம்டி ஆஃபீஸ் எக்ஸ்போர்ட் தான் இருக்குது. எல்லா அதிகாரி சிஓலாம் வந்துருக்காங்க. நாம இன்னொரு வாட்டி கூட பேச முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டம் வந்து ஒன்று சொல்ல போது சொல்றாரு, இது ஏன் வில்லேஜ்ல போடக்கூடாதா, ஏன் எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்சு சுத்தப்பட்டாலே நிற்காத ஒரு இடம் ஒரு பகுதி இருந்துன்னா அந்த திருவஞ்சேரியிலிருந்து மாடப்பாக்கம் மாடப்பாக்கத்திலிருந்து பதுவஞ்சேரி போற வழியில கூத்தஞ்சேரி போற வழியில இருந்து பதுவஞ்சேரியில போற இடத்துல இருக்கு. அதாவது கூட்டத்தில் பார்த்துருக்குறாங்க எந்த காலியா இருந்தது. நீங்க காலியா வச்சதுனால உங்களுக்கு அதை சூஸ் பண்றாங்க. இருந்தாலும் கரெக்டான ஒரு ஸ்கீம்ல நீங்க யோசனை பண்ணி சொன்னீங்கன்னா இதை தடுத்து நிறுத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அரசாங்கம் வந்து ஒரு தீர்வு செய்யறது எண்ணமும் கிடையாது. ஸ்கீமை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு நல்லது போலதான் நான் என்னுடைய பார்வைக்கு நான் பார்க்கறதுக்கு எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க சொன்னாங்க லேண்ட் கன்வென்ஷன் பார்க்கறதுக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப லேண்ட் கன்வென்ஷன் வந்து நான் என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க லேண்ட் கன்வென்ஷன் பண்ணிட்டு தான் இந்த ஸ்கீமை எடுக்கிறீங்க. இப்போ உடனடியா லேண்ட் கன்வென்ஷன் பண்ணி அதை வைக்க முடியும். இப்ப அவங்களே அப்டேட் பண்றாங்க. இது இதை போல கொஸ்டின்லாம் உங்களுக்கு இருக்குது. அதிகாரிகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இந்த 15 கிராமத்தில் இருக்கிறவங்க விவசாய சட்டத்தில் இருக்கிறவங்க ஏன்னா அதிகமாக வைத்திருப்பவர்கள் இது ஒன்றா கோடி பேர் வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். அந்த முடிவை வந்து அரசு கவனத்தில் கேட்கப்படும். வாழ்வாதாரமே இருக்கான். கிடையாது. பணம் இருக்கிற ரைட்டு அந்த பணம் எங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு எல்லாமே போர் போடுறது எல்லாரும் காய்கறி போட்டு அதை வச்சுதான் நான் பணம் கொடுத்துருக்கீங்க ரைட்டு. பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்வே அதுதான். ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தும் அதுதான். ஒரு ஏக்கர் ஒரே நிமிஷம் உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் அங்கிருந்து அலுவலகத்துக்கு உங்க கிராமத்தை தேடி வந்திருக்கோம். முதல்ல அதை புரிஞ்சுங்க. உங்க எல்லா கருத்துக்களுக்கும் மதிப்பளிப்பதற்காகத்தான் இந்த எம்எல்ஏ சொல்றது போல அரசாங்கம் வந்து மக்களுடைய கருத்துக்களை ஏற்று அதை செயல்படுத்துவதுதான் அரசாங்கம். சரிங்களா? அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அடுத்த திருத்தமா எம்எல்ஏ தரவு சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நிறைய அர்பன் ஏரியாஸ், அதாவது நகர பகுதிகளில் நிறைய பேர் விவசாய நிலங்களை மாற்றிக் கொண்டு அவர் சொன்ன மாதிரி பிளானர் சொன்னது போல நாம தான் விண்ணப்பிக்கலாம். எங்களுக்கு வந்து விவசாய நிலமா இருக்கு, எனக்கு வந்து மனை கட்டணும், இல்லைன்னா லேஅவுட் போடணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை கடை கட்டணும், எங்களுக்கு மாற்றி கொடுக்குன்னு சொல்லி விண்ணப்பிக்கணும். ஸோ விண்ணப்பிக்கும் போது நாம ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம். அந்த விண்ணப்பத்துக்கு ஒரு சார்ஜ், ஒரு அமௌண்ட் போட்டு அதுக்கு ஒரு கால ஒரு 6 மாதம் கழிச்சு அப்லோட் கொடுத்து இப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் வரும்போது நான் பார்த்தேன் எத்தனையோ நிறைய லேஅவுட்ஸ் டெவலப் ஆயிடும். ஒரு காலத்துல எல்லாமே விவசாய நிலங்களாக இருந்த நிலங்கள் தான் தற்போது லேஅவுட்டாக மாறி. அது வந்து அவங்கவுங்க நீரை பொறுத்து. நீங்க சொல்றது ஒரு சிலருக்கு விவசாய ஆதாரம், அதனால விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு விவசாயம் பண்ண முடியாத சூழல் இருக்கலாம், அல்லது விவசாயத்துல லாபம் இல்லாம இருக்கலாம். அதனால நான் வந்து வேற ஏதாவது கமர்ஷியலா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம். ஸோ தனிப்பட்ட முறையில நிறைய மக்கள் வந்து விவசாய நிலங்களை மாற்று நிலங்களாக நகர பகுதியில பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு போகுது. நார்மலா ஒரு திட்டம், ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம், இல்ல ஒரு பில்டிங் ஆரம்பிக்கிறோம், இல்ல ஒரு கமர்ஷியலா ஏதாவது ஒரு யூனிட் அரசாங்கம் சார்பாக ஆரம்பிக்கணும். என்ன பண்ணுவோம்? ஃபோர்ஸ்ஃபுல்லா லேண்ட் அக்வயர் பண்ணுவோம். நம்ம வந்து கேட்போம், அவங்க விட்டு கொடுக்குறாங்களான்னு 150% பிரைவேட் அக்விசிஷன்ல லேண்ட் எடுப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம லேண்ட் அக்விசிஷன் நிலம் ஆர்ஜிதப்படுத்த போறோம் சொல்லி நோட்டீஸ் போட்டு சட்டப்படி அவங்க விசாரணை கேட்டு அரசாங்கத்தில் அந்த கைட்லைன் வேல்யூவோ அந்த மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து நம்ம தெரியப்படுத்தி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க நிலத்தை கேட்டு அந்த நிலத்தை அந்த ரேட்டை நம்ம கொடுப்போம். ஸோ அரசாங்கத்தினுடைய பொது திட்டங்களுக்காக அந்த நிலத்தை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அரசாங்கம் வந்து தனியார் நிலத்தை சொல்ல பண்ண போறதில்லை. பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டணும், இல்லை ஒரு ரேஷன் கடை கட்டணும், ஒரு ஷாப்பிங் ஆஃபீஸ் கட்டணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் கட்டணும், இல்லை ஒரு வணிக வளாகம் கட்டணும்னா அது பொது பயன்பாட்டுக்கு தான். அந்த அங்கே இருக்கிற மக்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அரசாங்கம் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அந்த லேண்டை நம்ம அக்யூர் பண்ணணும். ஏன்னா யாரும் கொடுக்க முன்வராதனால நம்ம லேண்டை அக்யூர் பண்ணுறோம். ரோடு கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? கோர்ஸுக்குள்ள கடை கட்டியிருந்தாலும் அவர் 20 வருஷமா 30 வருஷமா கடை கட்டியிருக்காரு. ஆனால் இந்த ரோடு சின்னதாக இருக்கு, பெரிய ரோடு என்ன சின்ன ரோடு இல்லைன்னா ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுனா இது அக்யூர் நம்ம அரசாங்கத்தில் நோட்டிஃபை பண்ணி அதை விலை ஆட்சியப்படுத்தி நம்ம எடுப்போம். ஸோ அதுக்கு ஒரு நடைமுறை இருக்குது. அதுபோல இப்போ இருக்கிற சூழல்ல நகர பகுதியில் நிறைய விவசாய மக்கள் வந்து தங்களோட நிலங்களை மாற்றுவதற்கு விண்ணப்பிக்கிறாங்க. அதே போல மாற்றுவதற்கு அதுல சிரமம் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு. அவங்களுக்கு இது இல்லை. அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதை நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த நம்ம எடுத்துக்கிட்ட பகுதியில விவசாய நிலங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கல. இந்த பகுதியெல்லாம் நகரமயமாக கொண்டு வருவதனால இந்த இடத்துல சில நிலங்கள் தனித்தனியா இருக்கும்போது எப்படி ஒன்று கூடினால் தான் வாழ்வுன்றது தனித்தனியா இருந்தோம்னா there is no use. எல்லாரும் சேர்ந்து இருந்தா அது ஒரு அமைப்பு, அது ஒரு பலன் இருக்கும். அதுபோல தனித்தனி நிலத்துல எல்லா ஃபெசிலிட்டியும் வராது. ஒரு நிலம் வந்து ரோடுக்கு தள்ளி இருக்கும், ஒரு நிலம் வந்து ஆக்சஸ் இல்லாம இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து அப்ரூவல் நம்ம எது சொல்றோம்? ஒரு நிலத்திற்கு எல்லா வாய்ப்பும் இருக்க வேண்டும். அதாவது ரோடு ஆக்சஸும் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்கணும்,
இவி ஃபெசிலிட்டி இருக்கும். அப்பதான் அந்த நிலத்தை நம்ம பயன்படுத்த முடியும். விவசாயமா இருந்தாலும் சரி, அது மற்ற ரெசிடென்சியல் இருந்தாலும் கமர்ஷியல் இருந்தாலும் அந்தந்த நிலத்திற்கு அந்த வழிபாடு நீத்த போல வசதிகள் வேண்டும். அந்த வசதிகள் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம பிளானிங் அத்தாரிட்டி. இந்த பிளானிங் அத்தாரிட்டி எதுக்கு வச்சிருக்கோம்? மரபுப்படுத்தி அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நம்மளுடைய பிளாட்ல கரெக்டா நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவர்களுக்கு கூடாது. சில ஒரு பிளாட்ல இருக்குன்னா அந்த பிளாட்ல வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும், அந்த பிளாட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், அந்த பிளாட்டுக்கு தண்ணி மலத்துல தேங்கிச்சு தண்ணி போறதுக்கு வழி வேணும். இதெல்லாம் பார்க்கணும். அதுக்குதான் நம்ம லேஅவுட் அப்ரூவல் கொடுக்கறதுடைய நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அந்த கூடுதலான வசதிகள் தேவை. அது அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த சமுதாயம் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கான அத்தனை அமைப்பும் இருக்குவதற்காக அந்த லேஅவுட் பிரின்சிபல். ஸோ இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் போய் லேண்ட்ல வாங்குறது கஷ்டமா இருக்கிறதுனால இப்போ ஒரு ஸ்கீம் போடுவோம். இதுல வந்து நாங்க அவர் யாராவது சொன்ன மாதிரி நம்ம நிலத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காசு யாரும் கொண்டு போகிறோம். உங்க நிலத்தை எடுத்து அதை மேம்படுத்தி எப்படி ரியல் எஸ்டேட்ல செய்யறாங்க, பிரைவேட்ல என்ன பண்றாங்க, ஒரு 4 பேர் இந்த நிலத்தை வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த லேண்ட் எல்லாம் சரி பண்ணி அது நம்ம அரசாங்க ரூல்ஸ் படி லேஅவுட் பிரின்சிபல்ஸ் படி எல்லாரும் பார்த்து திரும்ப அதை மற்றவர்களுக்கு விற்கிறாங்க. சரி, அவங்க வாங்கிட்டு உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு தேசிய சம்பளம் அடுத்த நபர்களுக்கு வேறு நபர்களுக்கு விற்கிறோம். இந்த திட்டத்துல அப்படி இல்லை. உங்களுடைய நிலத்தை உங்களிடமிருந்து நாங்கள் எடுத்து அரசாங்கம் எடுத்து அதை மேம்படுத்தி உங்களுக்கே தெரிஞ்சு கொடுக்கிறோம். அதுதான் டயக்ராம் போய் காமிச்சாங்க. நார்மலா இருக்கிற உங்க மனையில நீங்க போய் தனிப்பட்ட முறையில லேஅவுட் அப்ரூவல் வாங்கினீங்கன்னா அதுல பொது பயன்பாட்டிற்காக நிலம் உங்களுக்கு விட வேண்டியிருக்கும், சாலைக்கு விட வேண்டியிருக்கும், ட்ரைனேஜ் விட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எல்லா நாம்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்ககிட்ட மிச்சம் வர்றது 53% 54% காட்டினாங்க. இப்போ நாம என்ன பண்றோம், எல்லாருடைய லேண்ட் இந்த மோபிளுக்குள்ள இருக்கிற எல்லாருடைய லேண்டையும் நம்ம சொன்ன லேண்டை பூரா எடுத்து அதை மேம்படுத்தி உங்களுக்கு அந்த 60% தெரிஞ்சு கொடுக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில் போனீங்கன்னா 53% தான் நீங்க பயன்படுத்தவே முடியும். இப்போ எல்லா வசதியும் மேம்படுத்தி திருப்பி 60% உங்களுக்கு கொடுத்து அந்த 60% மனையினுடைய வேல்யூ வந்து நீங்க ஒரு சென்ட் நீங்க லேண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 60% தான் மிச்சம் கிடைக்குன்னா அந்த சென்டருடைய வேல்யூ லேண்டோட வேல்யூ வந்து கூடுதலாக 4 மடங்கு அல்லது 5 மடங்கு உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நல்ல ரோடு இருக்கு, நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு, பார்க் இருக்கு, கம்யூனிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, கம்யூனிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கடை இருக்கு, மார்க்கெட் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் இருக்கோம். நீங்க ரியல் எஸ்டேட்ல போகும்போது நம்ம அதை மார்க் பண்ணிடுவாங்க. அதை யாராவது ஒரு விருப்பம் பண்ணி இருப்பாங்க. இப்படி அரசாங்கம் செய்வதனால் எந்தெந்த காமன் ஃபெசிலிட்டிஸ் சமுதாயத்திற்கு வேண்டிய ஒரு அடிப்படை வசதிகளை அரசாங்கம் எடுத்து செய்யும். சரிங்களா? அந்த 60% உங்ககிட்டயே தான் இருக்கும். உங்க லேண்டை யாரும் எடுத்து போறதில்ல, உங்ககிட்டயே தான் இருக்கும். நீங்க பயன்படுத்தலாம். ஆனா அது வந்து நீங்க நாட்டுக்காக தான் பயன்படுத்துது. நிறைய பேர் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரா திருப்பி அதை பயன்படுத்த முடியாது. பட் ஏன்னா அது மாற்றிடும். மாற்றிட்டு தான் நம்ம வயல்வெளிகளை இது பண்றோம். அதனால பயன்பாடு உரிமை உங்ககிட்ட இருக்கு. உரிமை உங்ககிட்ட எடுக்கப்படுவது இல்லை. உங்களுடைய லேண்ட் உரிமை வந்து உங்ககிட்டயே தான் இருக்கும். பட் பயன்பாடு மாறும். அந்த பயன்பாடு மாறுவதனால் அந்த லேண்டோட வேல்யூ ஏறும். இன்னைக்கு 100 ரூபாய் போச்சுன்னா அந்த நாளைக்கு இதெல்லாம் முடிச்ச பிறகு 2 வருஷத்துக்கு இதெல்லாம் முடிச்சுவாங்க. முடிச்சுட்டாங்க உங்களோட வேல்யூ 4 மடங்கு ஒரு 5 மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை நீங்க எப்படி பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் தான். இந்த மாதிரி ஒரு திட்டம் அரசு முன்னெடுத்து செய்ய வருகிறது. இதனால நிறைய பேர் பயனடையலாம். அதனால உங்களுக்கு கருத்து சொல்லுங்க கொடுக்கும். சரிங்களா? அதனால அரசாங்கத்துல நாங்க அக்ரிகல்ச்சர் லேண்டை எடுக்கணும்ன்றதுனால நோக்கம் அல்ல. நீங்க மாற்ற வருவதற்கான உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்க பார்க்கணும். அதனால இந்த திட்டத்துல ஒன்லி இன்க்ரீசிங் தி லேண்ட் வேல்யூ, ஓனர்ஷிப் உங்ககிட்டயே தான் இருக்கும், அரசாங்கத்துக்கு வராது. இதற்கான நடைமுறை இல்லைன்னா ஒவ்வொரு ஓனர்ஸுக்கும் நாங்கள் மீட்டிங் நடத்துற நோக்கம் என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட லேண்ட் ஓனர்ஸ் அவர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து, சார் நீங்க லேண்டை எப்படி கொடுக்கணும், இல்ல நீங்க எப்ப பேருக்கு தருவீங்க, இல்ல திரும்ப வந்து என் பேர்ல பட்டா மாத்தி கொடுப்பீங்களா, இல்ல என் பேர்ல இருக்கு ஆனா நான் தான் என்ஜாய் பண்ணிருக்கேன் என் பேர்ல இல்ல என்ன பண்றது, இதுல அந்த மாதிரி திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அந்த திட்டத்தில் பங்கேற்பதற்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு தாராளமாக கேட்டுக்கலாம். இதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இப்ப மட்டும் இல்ல, எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்குள்ள கூப்பிட்டு பேசி ஆலோசனை செய்த பிறகு கூட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமாக வந்து நீங்க சந்தேகத்தை தெரிவிக்கலாம். சொல்லுங்க. இல்ல இந்த திட்டத்தினோட நோக்கம் நம்ம சொன்னாங்க இல்லையா, நீங்க எடுக்கிறது நீங்க ஒரு டிஸ்பியூட் லேண்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த சட்ட
இல்ல இல்ல அதெல்லாம் நாம எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க வந்து சப்போஸ் நீங்க லேண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஏதோ கண்டென்ட் டிஸ்பியூட் இருக்கு, மோனார்ஸ் வேற இருக்கு, பட்டால வேற இருக்கு, பேர் வேற இருக்கான உங்க என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு உங்க பேரு இருந்த பிறகுதான் அதை நாங்க செய்வோம். ஸோ அதுக்கான டைமும் இருக்கு. ஸோ அதுதான் இல்ல இதோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல சார். நான் ஒரு ஊழியமா விவசாய குடும்பமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அதுதான் சொல்றேன், நீங்க இது அரசாங்கத்துல போர்ஸ்ஃபுல்லா எடுக்கிற திட்டம் அல்ல. அரசுடைய திட்டத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி நீங்க வாலண்டரியா வந்தீங்கன்னா அதை நாங்க செய்வோம். நீங்க வேண்டாம் முடிவு பண்றீங்க பாருங்க, இந்த ரோல் இந்த இதுக்கு சாலை முதல்ல என்எச்சா மாத்த போன முடிவு பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு எல்லாத்தையும் சேர்த்துருச்சு. இப்ப நீங்க முடிவு பண்றீங்க எனக்கு என்எச்சே வேண்டாம், விட்டுருவோம், வேற என்ன பண்ண முடியும் இல்லையா? சோ அது உங்களுடைய நோக்கம் தான். திட்டத்துல ஏதாவது சந்தேகம் தான் தெரிஞ்சு என்னைக்குமே அரசாங்கம் மக்களுக்கு தெரியும் செய்ய போறதில்லை. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்காங்க, அப்படி செய்யணும்னு முடிச்சதுன்னா நாங்க ஸ்கீம் வந்துருக்க மாட்டோம். லேண்ட் அக்விசிஷன் பண்ணியிருக்கோம். இந்த வாழப்பாக்கத்துல ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும்னா இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லேண்ட் அக்விசிஷன் எல்லாம் ஆர்ஜினல் சட்டத்தை பயன்படுத்தி நோட்டிஃபை பண்ணி உங்களுக்கு தெரிவித்து பர்மிஷன் வாங்கி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதற்கான மதிப்பை கொடுத்துட்டு அடுத்து வேலையாகலாம். அப்படிதான் நார்மலா ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி திட்டம் அது இல்லை. இது நிறைய பேர் வந்து நிலம் ஆர்ஜின மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. இது நில ஆர்ஜினம் அல்ல, நில சேகரிப்பு திட்டம், லேண்ட் பூலிங் ஸ்கீம். உங்ககிட்ட இருந்து நிலத்தை வாங்கி மேம்படுத்தி உங்ககிட்ட கொடுக்கும். அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னா ரியல் எஸ்டேட் எப்படி பண்றாங்க. ரியல் எஸ்டேட் ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் டெவலப் பண்ணி ஒரு 500 வீடு கட்டுறாங்க. எப்படி பண்றாங்க, 4-5 பேர்கிட்ட நிலத்தை வாங்கி அவங்க சரி பண்ணிட்டு அவங்க முதலீடு பண்ணி அதை வந்து வித்து பணமாக்குறாங்க. அதே வேலையை அரசாங்கம் பொதுமக்கள் சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம செய்யணும். சரிங்களா? விவசாயிகளை தவிர விவசாயிகள் வந்து பயிர் வைக்கிறவங்க தான் அவருடைய குறிக்கோள். கண்டிப்பா சார். இது அது இல்லாத வேற ஏதாவது முக்கியமான சப்ஜெக்ட் இப்போ போகணும்னு கேட்டாரு, எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, நீங்க சொல்றது என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டேன். நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்க செயல்பாட்டாங்க எல்லாமே வந்து ரெக்கார்டோட இதை சொல்லுங்க. எனக்கு வந்து ஒன்றும் வரல. ஆனால் நான் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கேன் லேண்ட் பூலிங் ஸ்கீம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு நோட்டீஸ் வர மாதிரி எனக்கு வந்து வேற ஒருத்தர் சொல்லி நான் இது வந்து ஓடி வந்து சார் எதுவுமே வரல சார். எனக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன் எங்க ரெக்கார்டு இல்லை சார். சார் அதுக்கு இல்லை சார், இப்போ வந்துருக்கணும் இந்த ஸ்கீமை பற்றி என்னன்றது. ஆமாங்க சார். நான் இருக்கிறதான் சொல்றேன். இந்த ஸ்கீமே தெரியாம புரியவே மாட்டேங்குது சார். அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்காருங்கன்னா நீங்க பேசிட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் நீங்க வந்து டேட் போடுறீங்க 2027 வரைக்கும் ஒரு இடத்துக்கு சொல்றீங்க. நான் 36 மாசம் இயர்ல நான் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாம நான் பே பண்ற ஒரு சீசன் போயிடுவேன். நீங்க சொன்னாலும் 60% நீங்க எனக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. அதை வந்து நான் எப்படி நான் லோன் ஏதோ வந்து கொடுக்க மாட்டேன். சரி ஓகே வந்து செட்டில் இப்போ நீங்கள் செட் பண்ணி எனக்கு கொடுப்பீங்க, லேண்ட் கொடுப்பீங்க. அதை எப்படி பேங்க் கொண்டு போய் நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி வீடு கட்டுறது இந்த மாதிரி இருக்கிற விஷயம் நான் என்ன பண்ண இப்போ வந்து ஒரு பிளான் பாஸ் ஒரு இப்போ எங்களை மாதிரி வந்து லோன் போட்டு வாங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
அப்படியே தான் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேட்குற கேள்வி வந்து இப்படின்னு அவங்க அப்ரூவல் வாங்க முடியல, பண்ண முடியல அப்படின்னா பர்மிஷன் வீடு கருந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அது கரெக்ட் தான். இப்போ நோட்டிஃபை பண்ணியிருக்கோம், அதனால தான் உங்களுக்கு நேரடியாக வந்துருக்கோம். இப்போ நாங்கள் இந்த ஸ்கீம் எல்லாம் ரெடி பண்ணோம்னா ஒன்ஸ் கவர்மெண்ட் கன்சோம்னா எல்லாருக்குமே எதையும் பண்ணி கொடுத்துருவோம். இவங்க லேண்ட் வந்து நாங்கள் நிறைய ப்ராசஸ் பண்ணிருக்கோம். அது வந்து அது உட்காந்து அப்ரூவ் பண்ணுற பிளான், அப்ரூவ் லேவலில் வரக்கூடிய பிளான்ஸுக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தனியாக ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கூடிய செய்தி பிரச்சனை இருக்காது. அதனால வருகிறவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களுக்கும் அதிகாரிகள் ஆயிரம் உட்கார்ந்து டிசிப்ளின் இல்லாத எல்லா கூட கிடைக்க மாட்டாங்க. எல்லாம் அதே ஆர்டிஓ வந்துருக்காங்க, சீனியர் பிளானர் வந்துருக்காங்க, இவரை டெவலப் பண்ணணும்னு பிளான் போட்டு சொல்ல வந்துருக்காங்க. நீங்க பாரு பேசினாலே பேசணும், இது டிவி பேசணும், பேசலாம். அதிகாரிகள் யார் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. இப்பொழுது சொல்லும்போது தான் தெரிகிறது. சிஎம்டி அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்குள்ள மக்களின் பலரில் ஒரு 60% மக்கள் என்னை நாடி அவர்களுடைய குறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் இந்த மேடையில் பேச விரும்புகிறேன். என்னையும் அழைத்ததற்கு நன்றி கூறி என்னுடைய கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். விவசாயம் என்பது அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒரு தொழில். அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்பட வேண்டிய தொழில் இந்த அரசாங்கத்தால் நிறுத்தப்படுமா என்று எனக்கு தோன்றுகிறது. நம்ம அப்போதுக்கு வராங்க, அப்போதுக்கு வரும்போது வந்து புஞ்ச நிலமா நஞ்ச நிலமா, புஞ்ச நிலம்னா போட்டு வராங்க, நஞ்ச நிலம்னா கலெக்டர்கிட்ட போங்க, கலெக்டருக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அங்கிருந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்ல பக்கத்துல ஏரி இல்ல ஃபைன் செய்ய வாய்ப்பே இல்லை. இந்த சமாச்சாரத்தை சொன்ன பிறகுதான் வந்து கலெக்டர் வந்து இது எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப சிஎம்டி அந்த சட்டத்தை எடுக்க முடியாது, முன்னாடி எடுக்க முடியாதுதான். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அகரம்தேன் வில்லேஜ், மானம்பாக்கம் வில்லேஜ், பதுவஞ்சேரி வில்லேஜ்ல இன்னமும் என்னோட சொந்தக்காரர்கள் நிறைய பேர் பயிர் வச்சிருக்கிறாங்க. என்ன நாணிவந்தோட நிறைய பேர் பயிர் வச்சிருக்கிறாங்க. அந்த பயிர் வைக்கிறவங்க பயிர் வைக்கிறதுக்கு ஊக்குவிக்க வேண்டிய அரசாங்கம் வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிஎம்டி அத்தாரிட்டிஸ் கோச்சிக்க வேண்டாம். நீங்க ரெகுலேட்டரி பாடி தான். ரெகுலேட்டரி அதாவது யாராவது ஒரு நிலத்தை வந்து ரீகிளாசிஃபை பண்றாங்க, லேஅவுட் பண்றாங்க அப்படின்னாக்கா அதை ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணி அதுக்கு அதாவது இனிமே டெவலப் ஆக வேண்டிய ஏரியாவுக்கும் ரோடு போகுமா, வசதி இருக்குமா, மற்ற வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியுமா செய்ய வேண்டிய அதிகாரிகள் மொத்தமா அந்த வியாபாரத்தை எடுத்துக்கொண்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அது வந்து வியாபாரத்தில் இறங்க வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான விருப்பம். அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றேன். இப்போ என்ன மாறி மாறி எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, என்ன அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க. எங்க மோகன் வந்து என் பேர் குறையப்பையும் ஜீனா ரொம்ப வருத்தப்பட்டு எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து எங்கிட்ட பேசுறதுனால வேண்டிய நானே வந்து சிஎம்டிக்கு முழுமையா உங்க திட்டத்தின்படி எவ்வளவு நிலங்கள் எடுக்கப்பட முடியுமோ அந்த நிலங்களோட ஓனர் யாரு, அவரோட பட்டாளங்கள் என்ன, எல்லா தகவலும் கொடுத்து ஆட்சேபனையை வந்து அவங்க கிட்டே கையெழுத்து வாங்கி நானும் தெளிவா கொடுத்திருக்கிறேன். 51% மேல ஆட்சேபனை இருந்தால் இந்த இந்த திட்டத்தை வந்து கைவிட வேண்டும் என்று அந்த சட்டமே சொல்லுகிறது. அந்த தெளிவான நடவடிக்கை எடுத்த பிறகு இந்த கூட்டம் எதற்கு, இவர்களுடைய கருத்துக்கள் எதற்கு, எழுத்து மூலமான கருத்துக்கள் வந்த பிறகு இந்த கூட்டம் தேவையில்லை என்றால் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு பெரும்பாலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற பப்ளிக் இங்க விடுங்க. இப்போ இது வந்து ஏற்கனவே மோர் தென் 51% போய் சேர்ந்துச்சு. அதை எடுத்து பார்த்தா போதுமான சிஎம்டி இது வரையும் பார்க்கல. எனக்கு ஒரு தகவல் வச்ச அளவுக்கு எதுவுமே வரலையே அப்படின்னு நான் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆகிச்சு. அதில் அக்னாலஜ்மெண்ட் சிஎம்டி இருந்து அக்னாலஜ்மெண்ட் வராது. இருந்தாலும் நாங்கள் வந்து ட்ராக் எடுத்து வச்சிருக்கோம். இருக்கும்போது அதை போய் பாருங்களேன். இங்க வந்து பக்கத்துல வந்த தகவலை பார்க்காம நீங்க மேற்கொண்டு அரசு பணிகள் எல்லாம்
மக்கள் நீங்க இங்க வந்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அரசு செலவினங்கள் இதுல மேற்கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் எல்லாமே இதெல்லாம் தாழ்மையான கருத்து. விவசாய நிலத்தை விவசாயம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கு அரசு கண்டிப்பாக செவி சாய்க்க வேண்டும். இதோட இந்த ஆட்சேபனை என்பது எழுத்துமூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் பண்ண நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சொல்வதற்காக சொல்றேன். சிஎம்டிஏனால இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுனால அரசாங்கத்திற்கும் சிஎம்டிஏவுக்கும் எந்த ஒரு வருமானமும் கிடையாது. நாங்க தான் இன்வெஸ்ட் பண்ணி செய்யணும். அது முதல் பாயிண்ட். அதனால லாப நோக்கத்தோட இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள் நீங்களா கன்வென்ஷனுக்கு அப்ளை பண்றதுனால எப்படியும் நகரமயமாக்கல் இருக்கிறதுனால விவசாய மக்கள் எல்லாம் மாற்று தொழிலுக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ல தெரியறதுனால இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது டிராஃப்ட் ஸ்கீம் தான். இப்ப அவர் சொன்னது போல, ராய் சொன்னது போல 970 பேருக்கும் பட்டாதாரர் இருக்காங்க. நாங்க மீட்டிங் வரும்போது கேட்டேன், எத்தனை பேர் நீங்க பட்டாதாரர் கூப்பிட்டுருக்கீங்க? இன்னும் எங்களுக்கு பட்டாதாரர் யாரு என்ன ஏதுன்ற டீடைல்ஸ் இப்பதான் நாம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ஜெக்ஷன்ஸ் 1-2 பேர் தெரிவிச்சிருக்கலாம். அது என்ன தெரியல, நான் ஆபீஸ்ல செக் பண்ண சொல்லுங்க. அதனால நீங்க பட்டாதாரனுடைய வருவாய்த்துறை அதிகாரி வந்திருக்காரு. அவங்க எத்தனை பேர் பட்டாதாரர், அவங்க என்னென்ன அப்ஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க, என்ன கோரிக்கை கொடுத்திருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படுத்துவோம். அதனால திட்டம் அவர் என்ன சொன்னது போல 51% மேல அப்ஜெக்ஷன் செயல்படுத்த முடியாது. மக்களுக்காகத்தான் அரசாங்கம், மக்களுடைய எண்ணத்துக்கு மாறாக அரசாங்கம் செயல்பட இயலாது. அதுதான் சட்டத்தினுடைய அடிப்படை. சரிங்களா? சோ இதுல இந்த திட்டம் என்னன்னு உங்களுக்கு சொல்லணும். எதுவுமே தெரிஞ்சுக்காம நான் எனக்கு திட்டம் வேண்டாம்னு சொல்றது சரியில்லை. அதனால இந்த திட்டத்தை எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த திட்டம் எல்லாம் தீட்டப்பட்டுள்ளது. இதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது சிம்பிளா அரசு அதிகாரினால சொல்றாங்க, எத்தனையோ லேண்ட் டேம் கட்டுறோம், பிரிட்ஜ் கட்டுறோம், ரோடு கட்டுறோம், ரோட்ஸ் போறோம். அதெல்லாம் திட்டம் ஏற்படுத்தப்பட்டு விட்டதால் அப்படி லேண்ட் அக்விசிஷன் கூட நோட்டிஃபை பண்ணி நல்லா எடுப்போம். அதனாலதான் இந்த சென்னையை சுற்றி எத்தனையோ ரோடு எல்லாம் பாக்குறீங்களா? அதெல்லாம் வந்ததோட காரணம் that is public purpose is more important than the individual purpose ஒரு முடிவு பண்ணதுனாலதான் விவசாய நிலத்திலேயே ரோடு போகுது. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ட்ரெயினும் போகுது, ஏர்போர்ட்டும் நம்ம அக்விசிஷன் பண்ணிக்கணும்னா அதுவும் அப்படிதான். ஸோ அதனால purpose is more important than the public purpose is more important than individual purpose. அதனால அந்த மாதிரி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. திட்டத்தை விளக்க வேண்டியது அரசுடைய கடமை. திட்டத்தை எடுத்து சொல்வதற்கு நாங்க எங்க ஆபீஸ்ல போட்டு உங்க வாங்கன்னு சொன்னா 2 பேர் 3 பேருக்கு தான் தகவல் இருக்கு. வர முடியல அவங்களால. அவங்க மேபி வேற பக்கத்துல கூலி வேலை பார்க்கலாம் அல்லது வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு வர முடியாத சூழல் இருக்குன்றதுனால தான் அரசு நிர்வாகமே எம்எல்ஏ சேர்த்து இங்க உங்ககிட்ட இருந்து நாங்க எடுத்து சொல்றோம். எடுத்து சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய விருப்பத்தை தாராளமா தெரிவிக்கலாம். ஆனா இதுல இன்னொரு கருத்து தெளிவாக இருந்து இதுல உங்களுக்கு உங்களுடைய நிலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது. அதை கிளியரா வச்சுங்க. நிலத்தை எடுத்துட்டு டெவலப் பண்ணி உங்ககிட்ட தான் கொடுக்க போறோம். அதுக்கு அந்த டெவலப் பண்ற பீரியட் அந்த 2 வருஷம் சொல்லிருக்காங்கல்ல, அது ஃப்ரீஸ் இருக்கு. ஏன்னா பண்ணிட்டே இருந்தோம்னா நிறைய பேர் வித்துட்டே இருப்பாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால நமக்கு உரிமையாளர்களுடைய எண்ணம் தெரியாம போயிடுறதுனால என்னைக்கு நோட்டிஃபை பண்ணி அரசாங்கத்தின் மூலமாக ஜீவோ ஏற்படுத்த போதும் அன்னையில இருந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர, பட் எதுவா இருந்தாலும் சரி ஏற்கனவே அப்ரூவ் பண்ண லேஅவுட் இந்த லேஅவுட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அது அரசாங்கத்தால் அனுமதி செய்யப்பட்ட லேஅவுட், அதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால இது எதுக்காக இந்த நிலத்தை யாராவது மாற்று பயன்பாட்டுக்கு செய்வதற்கான எண்ணங்கள் இருந்தால் அரசாங்கம் அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கான ஒரு திட்டம் தீட்டப்பட்டுள்ளது தெரிவிக்கிறதுக்காக தான். அதனால இது முடிவு கிடையாது, இதுதான் ஆரம்பம். நீங்க பாத்தீங்கன்னா மார்ச்ல தான் ஜீரோ போட்டிருக்காங்க. இப்ப நம்ம கூட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஷெட்யூல் படி 2027 தான் முடிக்க வேண்டியது. மக்களுடைய கோஆபரேஷன் இருந்து விருப்பம் இருந்தால் அதை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக முடியும். அப்படி இல்ல அப்ளிகேஷன் இருக்கு, யாரும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது அந்த திட்டம் தானாக எதுவாக நடக்கும், இல்ல நடக்காது ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அதனால எந்த ஐயமும் வேண்டாம். உங்களுடைய எந்த ஒரு ஐயப்பாடு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். நீங்க தனியா வந்தா நாங்க கரெக்டாக போறோம் ஒண்ணும் கிடையாது. என்ன இப்ப கூட்டத்துல என்ன சொல்ல போறோமோ அதே தகவலை உங்களுக்கு புரிய நாங்க எடுத்து சொல்லுவோம். அதனால இந்த கூட்டத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அரசு திட்டத்தை பயன்படுவதில் நீங்க அதை முக்கியத்துவம் கேட்டுட்டு அப்ஜெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. நாங்கள் எல்லா அப்ஜெக்ஷனும் பார்த்தோம். அதில் இருக்கிற பாதிமா ஃபோன் நம்பர் இல்லை. இப்போ
இப்போ இன்ஃபேக்ட் வரும்போது வந்து அவங்க நம்பர் கொடுத்தா இதை சார் சொன்ன மாதிரி இது வந்து உங்களை போஸ்ட் பண்ணி எடுக்கவே மாட்டோம், எடுக்க போகவும் இல்லை. அப்படி போஸ்ட் பண்ணி எடுக்க முடியும்னா இந்த மாதிரி ப்ராஜெக்டும் எடுக்க போறதில்லை. இது வந்து மக்களுடைய ஒத்துழைப்போடு தான் சொல்ற ஸ்கீம் இது. இது வந்து கவர்மெண்ட் ரொம்ப சொன்னதால பண்ணிட்டு இருக்கோம். நிறைய அப்செக்ஷன்ஸ்ல வந்து ஒழுங்கான பேர் இல்லை, அட்ரஸ் இல்லை, நம்பர் இல்லை, ஃபோன் நம்பர் இல்லை. நாங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி பேசிடுவோம். ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அட்வொகேட் சார் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஸ்டாச்சுட்டரி இது கிடையாது. இதுக்கு வந்தது வந்து ஒரு மக்கள் கருத்து என்ன தெரிஞ்சுக்கலான்றது தான் வந்திருக்கோம். நாங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ண பேர் தான் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் வருது 2 மாதம். அது கிடையாது, அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து நீங்கள் நாங்கள் உங்கள் ஒத்துழைப்பு வந்து எப்படின்னா அங்கே அட்ரஸ்ல காலையில் வந்து எங்கள் மக்கள் வந்து சொல்கிறாங்க அவங்க பேர் என்ன, எங்கள் ரிகார்ட்ஸ் இருக்கு, யார் யார் போனது, யார் பேர், எவ்வளோ எச்சு வச்சிருக்காங்க, என்னன்றது அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாரும் கையப்பட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக இது அப்ஜெக்ஷன் பண்ணுறது கரெக்டாக அப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் இருக்கிற நடவடிக்கை எடுப்போம். அப்ஜெக்ஷனும் கரெக்டாக தெரிவிக்கணும் இல்லையா, தெரிவிக்கிறத கவர்மெண்ட் நடவடிக்கை தயவுசெய்து சொல்லுங்க. அட்வான்ஸாக பண்ணியிருக்கோம், அது மட்டும் வச்சு அட்வான்ஸாக பண்ணியிருக்கோம். அதான் இப்பவும் சொல்கிறேன், தயவுசெய்து சொல்லிடுவோம். சர்வே நம்பரோட காட்டுமா சார், அந்த ஒரு டீட்டெயில் நம்பர் சொல்லுங்க. ஆமா, பேரு, சர்வே நம்பர் அப்படிதான் பண்ணியிருக்கோம். உங்க ஃபோன் நம்பர் பத்திரிகை செய்தியா வந்தது ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு 6 மாதம் இருக்குமா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னே வந்து 6 மணி இல்லப்பா, பத்திரிகை செய்தியா இடம் சிஎம்டிஏ பாடப்பாக்கம் பகுதியில் நிலம் எடுப்பதாக ஒரு தகவல் கேஸ் இல்லப்பா, பத்திரிகையில செய்தி ஒரு பத்திரிகையில செய்தியா வந்தது. உங்க சார்பா இல்லப்பா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, தொடர்ந்து உங்ககிட்ட வரோம், நாங்கள் ஓட்டு கேட்குறோம், நீங்கள் ஓட்டு போடுறீங்க. நான் தான் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ். இப்போ உங்கள் சார்பாக வந்து நானும் அதிகாரிகிட்ட பேசி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இதுவரை எங்கிட்ட இதே ரகுராஜோ இல்லை நாங்கள் இந்த பெட்டிஷன் கொடுத்துருக்கணும் அப்படி எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருந்தீங்கன்னா நானும் பேசுவதற்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியாது இந்த ஸ்கீமை பற்றி. இந்த ஸ்கீமை பற்றி நான் இப்போதான் கேள்வி தெரிஞ்சுக்கினேன். என்னை பொறுத்தவரை அரசாங்கம் போடுகிற இந்த ஸ்கீமை பொறுத்தவரை எனக்கு பிடிக்குது, பிடிக்காம இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து நிலம் கிடையாது, நான் வந்து ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றதும் கிடையாது. ஆக அந்த சப்ஜெக்ட் எனக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் என்கிட்ட பொதுமக்கள் வந்துக்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு லெட்டர் ஸ்டேட் கொடுத்துருக்கேன். என்னன்னா, லேஅவுட் போடுறவங்க சின்ன ரோடா போடுறாங்க, பக்கத்து நிலத்துக்கு வழிவிடாத போடுறாங்க அப்படின்லாம் சில கோரிக்கை எனக்கு அப்ரூவல் பண்ண லேஅவுட்டை நீங்கள் அப்ரூவ் பண்ணாதீங்க. சிஎம்பி அத்தாரிட்டியோட ரோடு போட்டு அது பண்ணாதான் அது வந்து வீடு கட்டுவதற்கு உகந்ததாக இருக்கும். ஒருத்தர் வந்து பேசுனாரு, நான் வீடு கட்டிட்டேன், எனக்கு பேங்க் போனால் லோன் தர மாட்டேன்றாங்கன்னா, நான் அப்ரூவல் தான் லோன் கொடுப்பாங்க, அப்ரூவல் தான் லோன் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு சாங்ஷன் பண்ணுற ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். பேச வரும்போது தான் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது என்று சொல்லுவோம். இப்போ நீங்களாம் கூட நிறைய பேர் எழுந்து பேசுறீங்க, உடனே மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே 10 பேர் எழுந்து பேசுறீங்க, 2-3 பேர் மேடையில் வந்து பேசுறாங்க. பேசுறவங்கலாம் நான் பார்த்தேன், அவங்கலாம் உண்மையான விவசாயிகள் தான், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. சில பேர் தூண்டி விட்டு கூட சில பேர் பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குதான் பார்த்தேன். இந்த அரசியல் கட்சி இதெல்லாம் தலையெடுத்து தான் பார்த்தேன். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 100% நேர்மையான ஒரு பொதுக்கூட்டமாக, ஒரு ஆலோசனை கூட்டமாக, மக்கள் பிரதிகள் கூட்டமாக, மக்கள் சொல்லி ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ ரகுராஜ் ஏன் பேசுறீங்க, வழக்கறிஞர் ஏன் பேசுறீங்க, நான் மீண்டும் பார்த்து கையோட காட்டு நீ பேசுறீங்கன்னு கேட்டால் கவனிக்க வேற எதுவும் சிந்தனை இருந்தாலும் நான் யாரும் பார்க்கறாங்க, நானும் கண்ணாடி போடுவேன், அவரும் கண்ணாடி போட்டுருக்காரு. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஜீவோ பிரகாரம் 51% அப்ஜெக்ஷன் நான் கொடுத்துருக்கிறேன், எனக்கு வந்து ரிஜிஸ்டர் தப்பான ரிப்ளை வரேன் அப்படின்னு அவருடைய ஆர்குமெண்ட்ல சொன்னார். ஆனால் சொல்லும் போது இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ லேண்டை எடுக்கிறீங்கன்னு சொன்னார். நாங்கள் சொல்றோம் லேண்டை எடுக்கிறேன்னு சிஎம்டி அதிகாரிகள் சொல்றாரு. லேண்ட் வந்து உங்களுக்கு தான், எந்த காரணத்தை கொண்டு லேண்ட் அக்விசிஷனே கிடையாது.
வளர்ச்சிக்கு ஏற்ப புது புது ஐடியாவை பண்றாங்க. உதாரணத்துக்கு நான் முடிச்சவங்களோட வைடர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். நான் வைடர் பண்ணி கொடுக்குறோம், ஆனா பணம் கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதில் ஒரு மாடி அதிகமாக கட்டிக்கோங்க, அது வேணா பர்மிஷன் தரேன், வேற எங்கேயாவது கட்டினா கூட நாங்கள் பர்மிஷன் தரோம் அப்படின்ற சில கருத்துக்கள் ஐடியா நகர வளர்ச்சி வர வர ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இப்போ சீனியர் பிளானர் சீஃப் பிளானர் அவர் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுத்த நம்பரை நான் போன் பண்ணி கேட்டோம், எனக்கு ரிப்ளே வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அதிகாரிகளுக்கு சொல்வது, மீண்டும் ஒரு முறை நான் அந்த வில்லேஜுக்கே போய் அந்த வில்லேஜ் பீப்புள் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க நான் புரிஞ்சுக்கிறேன், முக்கியஸ்தர்களும் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதுபோல அவங்க என்ன சொல்லலாம்ன்றத சீனியர் லாயர், நான் லோக்கல் இருக்கிற பிளானிங் கமிட்டி மெம்பர் இருக்காரு, அதனால மற்ற நிர்வாகிகள் முக்கியஸ்தர்கள் யாருன்னா வந்தா சிஓ கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி 1-to-1 டிஸ்கஷன் பண்ணுங்க. பண்ணி முடிந்தவுடன் நல்லா இருந்தா ஓகே, நல்லா இல்லைன்னா அவங்களுடைய முடிவுன்னா அவங்க சொல்லிட்டாங்க, அதிகமான அப்டேஷன் வந்தா நாங்கள் அந்த ஸ்கீமை எடுக்க மாட்டோம்னாங்க. நீங்க ஒரு தடவை 2வது தடவை சொல்றேன், ஒரு லேஅவுட் போட்டோம்னா 60% லேண்ட் உங்ககிட்ட வந்துடுது, லேண்ட் உங்ககிட்ட வந்துடுது. 40% லேண்ட் பார்க்கு, ரோடு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஸ்கீம் அண்ணா நகர் இப்படி போட்ட லேஅவுட் தான், கேகே நகர் இப்படி போட்ட லேஅவுட் தான். எனக்கு தெரிஞ்சு சென்னையில இந்திரா நகர் போட்டிருப்பாங்க, பிரசன் நகர் போட்டிருப்பாங்க, பிர்லாபீர் போட்டிருப்பாங்க, நான் சொல்றேன் அந்த பக்கம் ஒரு பேர் அந்த பகுதியெல்லாம் சிஎம்டிஏ போட்ட லேஅவுட், அந்த லேஅவுட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், புதுசா நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்க சொல்ற டேட்ல நீங்க மற்ற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த வாரத்துக்குள்ளாக நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ ஒரு நாளைக்கு சண்டேல வரும், இல்லை சாட்டர்டே வரும், இல்லை ஹாலிடேஸ்ல வரும், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றத அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறோம். லாயர் நேரம் இட்டு போய் உங்க பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி உங்க எல்லாருக்கும் லாயர் ரகுராஜ் வச்சிருக்கீங்க, ரகுராஜ் ஒரு நாங்களும் போய் 1-to-1 பேசி நீங்க ரகுராஜ் நம்புறீங்கல்ல, ரகுராஜ் நம்புறீங்களாப்பா, என்ன நம்புறீங்களா, என்னோட நம்புறீங்களா? நாங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி லோக்கல் இருக்கிற நிர்வாகிகளோடு உங்களையும் யாராவது ஒரு ரெப்ரசன்ட் ஆகிட்டு அதிகாரிகள் பேசி ஒரு நல்ல முடிவெடுப்போம். நன்றி, வணக்கம்.